ஹாய், இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்பொழுதும் போல சூப்பரான டிஃபன் ரெசிபி பார்க்கலாங்க. அதுவும் 5 நிமிஷத்துல ரொம்பவே டைம் எடுக்கவே எடுக்காது. ஊற வைக்க வேணாம், புளிக்க வைக்க வேணாம். 2 நிமிஷத்துல இந்த தோசை ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். இந்த தோசை சட்னி செய்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும். அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு இது போல் டிஃபன் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் டென்ஷன் இல்லாமலும் சமைக்கலாம். இப்போ வாங்க இந்த டிஃபன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து பழமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே கரெக்டாக 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயமும் நல்லா வதக்கி வரட்டும். கொஞ்சமாக கலர் மாதிரி வரும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அது வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், ஓரளவுக்கு கலர் மாதிரி இருக்கிறது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற புதினா இலையை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி நிறைய எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் கொத்தமல்லி இலை சேர்க்கல, நீங்கள் சேர்க்கறதா இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்துட்டு இந்த புளியையும் புதினாவையும் ஒரு 20-30 செகண்டுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. புதினாவில் இருக்கிற அந்த எக்ஸஸான தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும், அதுக்காகத்தான் வதக்கி விடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு புதினா. ஒரு 20-30 செகண்ட் வதக்குனீங்கன்னா போதும், ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ வதங்கினதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு மாற்றிக்கங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய், வேர்க்கடலை அது போல் சேர்க்கறதா இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போது சட்னியை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். மாற்றினதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்க அப்படின்னா சட்னி நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்து பவுலுக்கு மாற்றிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி எவ்வளோ தண்ணியாக வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவும் கம்மியாகவோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிக்கல, நீங்கள் சேர்த்து தாளிக்கிறதா இருந்தால் தாராளமாக தாளிச்சிக்கலாம். இப்போ இன்னொரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை நல்லா எண்ணெயில் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா கோல்டன் கலரில் வறுத்துக்கங்க. கடலைப்பருப்பு வந்து கருக விட்டுறக்கூடாது. கடலைப்பருப்பு வந்து கருகிடுச்சு அப்படின்னா சட்னி வந்து கசக்க ஆரம்பிக்குங்க. அதனால் கடலைப்பருப்பை முடிஞ்ச அளவுக்கு கருகிடாமல் பார்த்துக்கங்க. நான் வெறும் கடலைப்பருப்பு மட்டும் தான் எடுத்திருக்கேன், உளுத்தம்பருப்பு எடுக்கலை. நீங்கள் சேர்க்கறதா இருந்தால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 ட்ராப் சேர்த்துக்கோங்க போதும். லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக புளி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நான் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். ஓரளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் பவுலுக்கு மாற்றிக்கல, ஜார்லேயே அப்படியே வச்சு நான் சட்னியை தாளித்து சேர்த்துக்கிறேன். சட்னி தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2-3 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் வடை, பஜ்ஜி இதுக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நான் செஞ்சுருக்கிற இந்த 2 சட்னியுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தோசைக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தோசை செய்கிறதுக்கு 1 கப் நிறைய சம்பா ரவை எடுத்திருக்கேன், கோதுமை ரவை. இது வந்து ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் கழுவாமல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் சின்ன சின்னதாக தூசு இருக்கும், அதனால தான் நான் கழுவிக்கிறேன். இப்போ கழுவுனதுக்கப்புறம் ஊற வைக்கலாம் தேவையில்லை. நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. தண்ணியை நல்லா வடிகட்டிக்கணும். இப்போ மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிட்டேன். இதில் வந்து 3/4 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன்.
ஒரு 1/4 கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது போல தோசை செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல ஃப்ளேவரா இருக்கும். டேஸ்டா இருக்கும். இப்போ 1லேருந்து 1 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கங்க கருவேப்பிலை. இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்க முடியாதுங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். அது போல் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டேன். பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் சம்பா ரவையை ஊற வச்சு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா நைஸாக வரும். நம்ம ஊற வைக்கல, அதனால் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோசை ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த திக்னஸில் இருக்கணும். இதை வந்து ஊற வைக்கவோ புளிக்க வைக்கவோ தேவையில்லை. அரைச்ச உடனேயுமே நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ தோசைக்கல்ல ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மாவு சேர்த்துட்டு நல்லா திரட்டி விட்டுக்கலாம். இந்த தோசை பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாலாம் வராதுங்க. சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டிக்கங்க. மெலிசாக திரட்ட முடியும், ஆனால் கிறிஸ்பியாக வராது. இப்போ நான் திரட்டி விட்டுட்டேன். திரட்டி விட்டதுக்கப்புறம் மீடியம் அல்லது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தோசையை குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா மாவு, அந்த சம்பா ரவை, பொட்டுக்கடலை, அரிசி மாவு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் சேர்த்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் தண்ணி சேர்த்து கரைச்சி தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாவில் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. நல்லா காத்தோட்டமான பகுதியில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆனால் யூஸ் பண்ணணும். முடிஞ்சால் அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தோசை வந்து 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. வெளியில் எடுத்துக்கலாம். ஹை அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே போல் எல்லா மாவையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி கூட அருமையாக இருக்கும். பசங்களுக்கு இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ஸ்டண்ட்டான ஹெல்தியான 15 மினிட்ஸ் ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினம் இது போல் டிஃபன் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.